இங்கே கூடியிருக்கும் செம்மாந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னடா புது கூட்டம், இது என்னடா பொதுக்கூட்டம்னு இந்த உலக ஊடகங்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல பெரும்பான்மை எனும் நோய் அப்படியே பரவி கிடக்கு. பெரும்பான்மையினரால் கொண்டாடப்படும் கூட்டம், நாயகன், விளம்பரம், ஆட்சியாளன், ஏன் அவை ஒழுக்க சீர்கேடுகளாக இருந்தாலும் அவை பெரும்பான்மையினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது கொண்டாடப்படுகிறது. சத்தான மண்ணிலே விதைக்கப்படும் விதைகள் இந்த உலகை வளமாக்குவது போல இன்று தமிழ் தேசியம் என்னும் சத்தான சிந்தனையோடு வந்திருக்கும் உங்கள் இதயங்களில் விதைக்கப்படும் கருத்துக்கள் இந்த உலகை வளமாக்கும், தமிழ் தேசியத்தை இன்னும் குணமாக்கும். பெரும்பான்மையரால் நம் தமிழ் தேசியம் கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையோடு என் உரையை துவங்குகிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ் மொழியும் நம்ம தமிழ் தேசியமும் நம்மளை விட்டு கையை விட்டு போய் கொண்டிருக்கிறத அன்றாட வாழ்க்கையில பார்க்கலாம். எப்படி என்னோட வாழ்க்கையில நடந்ததே சொல்லி ஆரம்பிக்கிறேனே. நான் கல்லூரி காலத்துல நான் அங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் இங்க ரூம் பக்கத்துல ஒரு ஹோட்டல், ஒரு தள்ளுவண்டி ஹோட்டல் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த அண்ணன் கிட்ட நான் டெய்லி போயிட்டு இரவு உணவு எடுத்துக்கிறது ஒரு வழக்கமா இருக்கும். அந்த அண்ணன் கிட்ட போயிட்டு, அண்ணா 2 இட்லி கொடுங்கண்ணா. தம்பி, நம்ம கடையில் 2 இட்லிலாம் சின்னதாக இருக்கும்பா, இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடு அப்படிலாம் சொல்லி ஏதோ என்னுடைய உடன்பிறவா அண்ணன் போல அந்த 4 ஆண்டுகளும் எனக்கு இரவு உணவு தந்து மகிழ்ந்தவர். ரொம்ப நாள் கழிச்சு கல்லூரியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கமாக போயிட்டு சரி 2 இட்லி வாங்கிட்டு கட்டிட்டு போகலாமே அப்படின்னு அந்த கடைக்கு போகிறேன். அங்கே அந்த ஹோட்டல் முதலாளியும் இருந்தார், கூட இன்னொருத்தர் இருந்தார். அவர் பேர் சோட்டுவான். அவர்கிட்ட தம்பி 2 இட்லி கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டா, தோ இட்லி அப்படின்னு அவரோட மொழியை பேசிட்டாரு. சரி, அவர் பாஷையை அவர் பேசிட்டு போறாருன்னு விட்டுட்டார். அடுத்து அந்த ஹோட்டல் முதலாளி என்னை கவனிச்சிட்டு இருந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, சோட்டு தோ இட்லி பார்சல் கரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்யறானா இல்லையான்னு பார்க்கறதே அவருடைய முழு நேர வேலையா வச்சுட்டு இருந்தார். சரி, இதில் அப்படி என்னப்பா பெருசா இழந்துட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு நம்ம எல்லாம் தொல்காப்பியத்துல படிச்சிருக்கோமே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அப்படியா இருக்கு? கிடையாது. அன்று அந்த ஹோட்டல் முதலாளி எனக்கு கொடுத்தது வெறும் உணவை மட்டுமல்ல, தமிழ் உணர்வையும் சேர்த்துத்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நம்மோடு வாழ்பவர்கள் வந்தேரியாக இருக்கும் போதே இதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோமே. நம்மை ஆழ்வரும் வந்தேரியாக இருந்தால் இன்னும் என்னவெல்லாம் இழப்போம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் இருட்டடிப்பு செய்யறதுல இந்த திரைத்துறை உலகம் மிக தீவிரமா பணியாற்றிக்கிட்டு இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி மறைமலை அடிகளை பற்றியான ஒரு சிறு குறிப்பை நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மறைமலை அடிகள் தன்னுடைய 9வது வயதுல தன்னுடைய தந்தையை இழந்துருக்காரு. இழந்ததுக்கு அப்புறம் வயிறு பசி, அதை விட அதிகமா அறிவு பசி. என்னடா பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புத்தக கடையா பார்த்து வேலைக்கு சேர்றாரு. அந்த புத்தக கடையில கிடைக்கிற ஓய்வு நேரங்கள்ல அங்க இருக்க புத்தகங்களை எல்லாத்தையும் படிச்சு 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 தன்னுடைய அறிவு பசியை தீர்த்துக்கிறார். எந்த அளவுக்கு அந்த புத்தகங்களை படிக்கிறாருன்னா, வெறும் 5 ஆண்டுகளில் சங்ககால இலக்கிய நூல்கள் அனைத்தையும் கரைத்து குடிக்கிறார். அப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு வரும்போது தான் கவனிக்கிறாரு, நம்ம தமிழ் மொழியில நிறைய வடமொழி சொற்கள் கலந்துருப்பதை பார்க்கிறாரு. அப்படி பார்த்தோன்னே இவனங்களை இப்படியே விட்டா என் மொழியை முழுங்கிடுவானுங்கன்ட்டு தனித்தமிழ் இயக்கம் என்னும் பெரும் இயக்கத்தை துவங்குவதற்கான அது ஒரு முதற் புள்ளியாக இருந்தது. இந்த வடமொழி சொற்களெல்லாம் கலை இருக்கணும்னா இதெல்லாம் இந்த மொழியை முதல் கத்துக்கணுமே அப்படின்ட்டு ஒரு ஆரிய ஆசிரியரிடம் சென்று வகுப்பு சேர்க்கிறார். சென்ற முதல் நாளே அந்த ஆரிய ஆசிரியர், தம்பி நீ என்னப்பா வகுப்பு அப்படின்னு அந்த நம்ம மறைமலை அடிகளை பார்த்து கேட்கிறார். உடனே மறைமலை அடிகள் எழுந்து, ஐயா நான் தமிழ் குடியிலே பிள்ளை சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் நான் ஆரியர் அல்லாதவர்களுக்கு இங்கு வகுப்பு எடுப்பதில்லைன்னு சொல்லி அதை மறுத்து அவரை அனுப்பிவிடுகிறார். அப்போ அங்க சகமானவனா இருந்த இன்னொரு ஆரிய நண்பர் நம்ம மறைமலை அடிகளுக்கு நல்ல ஆங்கில புலமை இருப்பதை கண்டுகிட்டு, நீ எனக்கு ஆங்கிலம் சொல்லிட்டா நான் உனக்கு சமஸ்கிருதம் சொல்லித்தரேன்னு அங்கு அவர் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்கிறார். மறைமலை அடிகள் சமஸ்கிருதத்தை எந்த அளவுக்கு கத்துக்கிறார்னா, காளிதாசன் இயற்றிய சாகுந்தலம் என்னும் மிகப்பெரிய இலக்கண நூலாக சொல்லப்படக்கூடிய சமஸ்கிருத நூலினை முழுமையாக தமிழிலே மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாழ்த்து ஒண்ணு வருதுங்க. இதை விட யாராலும் அழகாகவும் சிறப்பாகவும் இந்த சாகுந்தலம் என்னும் நூலினை மொழிபெயர்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து, அதோட ஒரு 100 ரூபாய் பரிசு ஒண்ணு வருது.
இது யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ட்விஸ்ட். எந்த ஆரிய ஆசிரியரிடம் தனக்கு சமஸ்கிருத வகுப்பு எடுக்கப்பட மாட்டாது என்று புறக்கணிக்கப்பட்டதோ அதே ஆரிய வகுப்பின் உச்சபட்ச சக்தியாக சொல்லப்படக்கூடிய சங்கராச்சாரியரிடமிருந்து அந்த பரிசினை பெறுகிறார் நம் மறைமலை அடிகள். சரி, இதுல என்ன நீ பெருசா கவனிச்சுட்ட? அவர் நல்லா மொழி பெயர்த்தாரு, நல்ல வாழ்த்து வாங்கினாரு, இதுல என்னப்பா இருக்குன்னு இதை நாம் கடந்து போக கூடாது. என் தமிழ் சொந்தங்களே, உனக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி வருது, உனக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குதுன்னா அது நான் தடையா நிற்பேன், அதுக்கு நான் இடரா நிற்பேன். அதெல்லாம் நீ உடச்செறிஞ்சு மேலே ஏறி வந்துட்டேன்னு வச்சுக்க, உன்னை அங்கீகரிக்கும் இடத்திலும் நான் தான் இருப்பேன்னு சொல்றதுதான் அந்த சூழ்ச்சி. அப்படியும் நீ எனக்கு கீழே தான். என்ன, நீ என்னதான் பெரியமா படிச்சாலும் நீ அப்பையும் எனக்கு கீழே தான் சொல்றதுதான் அந்த சூழ்ச்சி. இது அப்படியே நம்ம திரைத்துறை உலகத்துக்கு பொறுத்து பார்ப்போமா? லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது, எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் நம்ம கடலூர் மாவட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துல வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுல சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துல நடித்த நடிகர்கள் தமிழர்களா? அந்த கதாநாயகன் தமிழரா? கதாநாயகி தமிழரா? இவ்வளவு ஏங்க, அந்த கதாநாயகிக்கு பாட்டியா நட்சம் கூட தமிழர் கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? நீயே எனக்கு வர்ணாசிரம கோட்பாடுன்ற கோட்பாட்டுல என்னை ஒடுக்கி அடக்கி இவனை பார்த்தாலே தீட்டு, இவனை தொட்டாலே தீட்டுன்னு நான் சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு அதையே படம் போட்டு காமிச்சு அதில் நீயே நடிச்சு எங்க தமிழர்கள் கிட்ட இருந்து காசு வசூல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கியே. தமிழர்கள் என்ன இழித்தவாயர்களா? இன்னைக்கு தமிழ் பெண்களுடைய வலிமையை இந்த திரைத்துறை உலகம் எந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? நம்ம ஒரு படத்துக்கு போவோம், படத்துக்கு போயிட்டு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஹீரோ பேர் அப்படியே சத்தமாக கத்துவாங்க. அவன் எங்கேருந்து வரானே தெரியாது, சிவரிகரெல்லாம் உடச்சுன்னு வருவான். அப்படியே உடச்சிட்டு வந்து அப்படியே அந்த ஹீரோயின் அப்படியே காப்பாற்றிட்டு போகிற மாதிரியான காட்சிகள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து இப்போ இருக்க படத்து வரைக்கும் அதனாலேயே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. எங்க தமிழ் பெண்களுக்கு என்ன வீரமே இல்லையா? சிங்கப்பூர்ல ரோட்டோ கமாண்டோ கங்காதேவின்னு ஒரு அதிகாரி தன்னுடைய டீம் அழைச்சிக்கிட்டு அந்த கட்டிடங்கள், அந்த தீ விபத்து நடந்த கட்டிடங்களுக்கு போறாங்க. அந்த டீமை நீ லெஃப்ட்ல போ, நீ ரைட்ல போ அப்படிலாம் சொல்லாம தானே உள்ளே இறங்கி அந்த தீயிலே திட்டிக் கொண்டிருந்த பெரியவர்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என்று பாராமல் அனைவரையும் தன் தோளில் சுமந்து கொண்டு வெளியே வந்து காப்பாற்றுகிறார். இது போன்ற காட்சியெல்லாம் எத்தனை படத்துலயா வைக்கிறீங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கோயிலுக்கு வெளியெல்லாம் யானை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த யானை ஒரு பெண் யானையாத்தான் இருக்கும். அந்த பெண் யானை கிட்ட போய் துடுக்கிய தூக்க சொன்னா தூக்கும், ஆசீர்வாதம் பண்ண சொன்னா பண்ணும். அந்த யானைக்கு ஒரு நொடி போதாதா அந்த சங்கிலியை பிச்சரிஞ்சுக்கிட்டு அதோடைய வலிமை என்னவென்று காட்டுவதற்கு? அது காட்டாது. ஏன்? அந்த பாகன் அதை அப்படி பழக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்று அந்த பாகன் செய்து கொண்டிருக்கும் வேலையைத்தான் இந்த திரைத்துறை உலகம் மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. ஏயா ஹீரோக்கு டூப் போறல, போற டூப்பை எங்க தமிழ் பெண்களுக்கு போட்டுப்போ, அவங்க 4 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிட்டோம். ஏன் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோமா? இந்த தமிழ் பெண்கள் என்ன அவ்வளோ வலிமையற்றவர்களா? தமிழ் பெண்கள்னா யார் தெரியுமா? ஒரு தமிழ் பெண்ணானவள் கருப்பை மட்டுமல்ல, எந்த பொறுப்பை சுமப்பதிலும் அவர்களுக்கு நிகர் அவர்களே. தமிழ் பெண்கள் இந்த நாட்டின் இதயத்தை போன்றவர்கள். அனைத்து அங்கங்களும் தூங்கினாலும் தன் மக்களுக்காகவும் தன் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அந்த இதயமானது விழித்துக் கொண்டும் துடித்துக் கொண்டும் இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இது போன்ற இவ்வளவு பெருமைகள் கொண்ட நம்ம தமிழ் பெண்களுடைய நிலை இன்னைக்கு என்ன தெரியுமா? ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் ஒன்று பார்க்குறேன். ஒரு தமிழ் பள்ளி மாணவி, ஒரு தங்கை பேசுறாங்க, ரொம்ப அழுதுட்டே பேசுறாங்க. நான் கூட ஏதோ சீரியஸாக தான் இருக்குமோன்ட்டு போய் பார்த்தா அந்த நடிகரின் பெயரை சொல்லி, அவரோட படம் போடவே மாட்டிக்கிறீங்க, வீணா போட படமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்கிறார். சரி, இவங்கதான் சின்ன குழந்தை, ஏதோ அறியாமையில இருக்காங்க பேசுறாங்கன்ட்டு அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தா எங்களை போன்ற உண்மையான தமிழ் தேசியவாதிகளின் உள்ளம் வெடித்தது. அதை பார்த்து ஒரு தமிழ் தாய் பேசுறாங்க, 2 குழந்தைகளை அந்த கூட்டத்திலே பறிகொடுத்து விட்டு பேசுறாங்க, என் அண்ணனுக்காக 2 குழந்தைங்க போனா பரவாயில்ல அப்படின்னு.
இது போன்ற அவல நிலையில் இன்று இந்த திரைத்துறை உலகம் நம் தமிழ் பெண்களையும் தமிழர்களையும் தள்ளி இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இன்னைக்கு வீரமங்கை வேலுநாச்சியார தன்னோட வழிகாட்டியா சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி, அவங்களுடைய வீரத்தை பற்றி என்ன தெரியும்? வீரமங்கை வேலுநாச்சியார் அவருடைய கணவரான முத்துவடுகநாதர் காளையார் கோவிலிலே ஆங்கிலேயர்களால் சூழ்ச்சி செய்து கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டோனே இப்ப இருக்க திரைப்படத்தில் காமெடி, ஐயோ அம்மா என் வாழ்க்கையே போச்சு, இனிமே நான் என்னடா பண்ணுவேன் அப்படிலாம் கத்தல. அவருடைய உடலை தூக்கி கொண்டு சென்றவர்களுடன் தானும் சேர்ந்து அவருடைய உடலை தூக்கி கொண்டு அந்த சிதையூட்டப்பட்டிருக்கிற இடத்திலே வைக்கிறார். வைத்துவிட்டு சபதம் எடுக்கிறார், என் கணவனை கொன்றவரை நான் கொள்வேன் என்றும் என் தமிழ் மண்ணை அடிமையாக்க நினைத்தவர்களை நான் அடிமையாக்குவேன் என்று சொல்ல மட்டும் செய்யாமல் அதை செய்து முடித்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் உங்க ஆட்சியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது திரைப்பட காட்சியில் வச்சிருக்கீங்களா? வெறும் படங்களில் மட்டும் வீரமங்கை வேலுநாச்சியாரை போட்டுக்கொண்டு விளம்பரம் படுத்தும் இயக்கம் இல்லை எங்களுடைய இயக்கம். தன்னுடைய குழந்தையை விட்டுவிட்டு, தன் குடும்பங்களை விட்டுவிட்டு இந்த நாட்டில் தூய தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்பதற்காக இதோ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, இது போன்ற பல வீரமங்கைகளை கொண்டது எங்கள் 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்பதை நாங்கள் மாதத்தை பெருமைப்பட்டுக் கொள்வோம். இன்னைக்குதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, நீ ஒரு குடிமகனா இருந்தா போதும், எங்க வேணா வாழலாம், யார வேணா ஆளலான்னு. அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் தெரியாதது என்ன தெரியுமா? தமிழனின் பலி அந்த சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் தெரியாது. இலங்கையில என் தமிழ்குடி பெண்களும் ஆண்களும் விரட்டி அடிக்கப்பட்டார்களே, வந்தேரி சிங்களனால் அடித்து விரட்டி அடிக்கப்பட்டார்களே, அவர்கள் வந்து நின்ற இடம் இந்த தமிழ்மண். இத்தனைக்கும் இந்த தமிழ்மண் தான் அவர்களுக்கு துரோகம் செய்வது என்பதை தெரிந்தும் அவர்கள் வந்து நின்ற இடம் இந்த தமிழ்மண். ஏன் பெயரளவிற்காவது இங்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்களும் தமிழ் பேசும் பச்சை தமிழர்களும் இருக்கிறார்கள் என்ற ஒரே நம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி 4 மாநிலத்துல இருந்து இங்க வந்து இறங்கி இன்னொரு வந்தேரி ஆட்சியை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நாளை தமிழ் விரட்டடிக்கப்பட்டால் சென்று நிற்பதற்கு ஒரு இடம் கூட இருக்காது என்பதை மறந்து விடாதீர்கள். நிர்கதற்று போவோம், நிர்மூலமாக போவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று தமிழகம் திராவிடம் என்னும் பெரிய மாய வலையில சிக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாய வலையிலே தமிழர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் தமிழர்களை எங்களை போன்ற 5ஆம் தமிழ்ச்சங்கம் அவர்களை தட்டி எழுப்பாவிட்டால் நாளை இந்த மண்ணிலே விதைக்கப்பட வேண்டியவர்கள் பிணங்களாய் புதைக்கப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏற்கனவே நம்ம தமிழ் மொழியை மறந்தாச்சு, தமிழ் உணவை மறந்தாச்சு, தமிழ் உணர்வை மறந்தாச்சு, தமிழ் கடவுளர்களை மறந்தாச்சு. நம்மெல்லாம் தமிழர்கள் தான் காட்டிக் கொண்டிருந்த, நம்ம பெயர்களுக்கு பின்னாடி போட்டுக் கொண்டிருந்த தமிழ் குடி பட்டங்களை மறந்தாச்சு. அதனால் நம் தமிழர்கள் அனைவரும் நம்முடைய உண்மையான வரலாற்றினை இழந்தாச்சு. இன்னைக்கு லட்சமா கொடுத்து வாங்குறோமே மண்ணு தமிழ்நாட்டுல, சென்னையிலாம் கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்குறோமே மண்ணு. நாளை ஒரு வந்தேரி அரசால் வெளியே போங்கடான்னு சொல்லும் பொழுதுதான் தெரியும் அந்த வழியோடு சேர்ந்து எங்கள் 5ஆம் தமிழ்ச்சங்கம் பேசிக் கொண்டிருப்போம் உண்மையின் உயரம் என்னவென்று. இலங்கையில என் தமிழ் மண் போன வருத்தத்தை விட என் தமிழ் பெண்களின் மானம் போயிற்று. அந்த நிலை இந்த தமிழ் மண்ணுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்கள் 5ஆம் தமிழ்ச்சங்கம் அயராது போராடி கொண்டிருக்கிறது. சரி, இந்த நிலையெல்லாம் மாறும்னா என்னையா பண்ணலாம்? யாரு வேணாலும் என் தமிழ் மண்ணை வந்து ஆளலாம். எந்த மொழியை தன் தாய்மொழியா கொண்டவனோ என் தமிழ் தாய் மண்ணை வந்து ஆளலாம். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு இங்கு வந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராகிய நாம் இதே மண்ணிலே அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உணர்ந்து இது போன்ற அறியாமையில் இருந்து வெளியே வந்து நம் தமிழ்நாட்டை, நம் தமிழ் தாய் மண்ணை ஒரு தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்த ஒரு பச்சை தமிழ் நான் ஆள வேண்டும் என்று உறுதியேற்பமையானால்
நாளை 5ஆம் தமிழ்ச்சங்கம் மூலமாக வருகின்ற ஆளுமைகள் நம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல அகில உலகையே தமிழர்கள் ஆள்வோம் என்பதை உறுதியாக கூறலாம். இறுதியாக ஒன்றை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். உலக தமிழர்கள் அனைவரும், உலக தமிழ் இனங்கள் அனைத்தும், உலக தமிழ் குடிகள் அனைத்தும் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், எந்தவித சாதி மத பேதமும் இல்லாமல் 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்னும் ஒற்றை குடையின் கீழ் தமிழர்களாய் ஒன்றிணைவோம், ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க 5ஆம் தமிழ்ச்சங்கம், வாழ்க திருமுகு பாண்டியன் ஐயா, வெல்க 5ஆம் கட்சி, வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல், தமிழ்நாடு தமிழருக்கு. நன்றி, வணக்கம்.